வெல்கம் டு PyQDG. நாம இந்த வீடியோல லிங்க்ட் லிஸ்ட் எப்படி வந்து பைத்தான்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் லிங்க்ட் லிஸ்ட்? A linked list is a linear data structure. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லிங்க்ட் லிஸ்ட் வந்து இட் இஸ் அ ஒன் ஆஃப் த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வேர் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் as a nodes. ஸோ லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவும் வந்து அந்த எலிமெண்ட்ஸும் வந்து ஒரு நோட்ஸாக இருக்கும் ஆர் கனெக்டட் யூசிங் பாயிண்டர்ஸ் ரேதர் தென் ஸ்டோர்ட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் இன் அ மெமரி லைக் அ அரே. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ கனெக்டட் யூசிங் த பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க 23 அப்படின்னு இருக்கு, அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு நோடு, ஓகேங்களா? அடுத்து பாருங்க அந்த நெக்ஸ்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ணிருக்கு, அடுத்த நோட பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட்ன்றது இட்ஸ் அ அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு. அடுத்து 42 அடுத்து நெக்ஸ்ட் இருக்கு, அடுத்து 15 நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு நோடு, ஓகேங்களா? அந்த ஈச் நோடு கண்டைன்ஸ் த வேல்யூ அண்ட் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கனெக்டடா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லிங்க்ட் லிஸ்ட். ஸோ இது எப்படி வந்து நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எலிமெண்ட்ஸ் ஆர் நோட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நோட்ஸை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வந்து இந்த லிங்க்டு லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லிங்க்டு லிஸ்ட், ரைட். ஸோ நம்ம வந்து இப்போ நோடு வேணும் நமக்கு, கரெக்டு தானே? அப்போ நோடை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் தென் நோட், ஓகே, சாரி நோட், என் வந்து இஸ் அ கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போ நோடுன்ற கிளாஸுக்குள்ள நமக்கு என்ன மாதிரியான அட்ரிபியூட்ஸ் வேணும்? நமக்கு வந்து 2 அட்ரிபியூட் வந்து வேணும். ஒன்று வந்து அந்த டேட்டா, அடுத்து வந்து அந்த நெக்ஸ்ட், அதாவது அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு நமக்கு வந்து வேணும். ஸோ நம்ம வந்து இப்போ டிஃபைன் பண்ணுவோம். டெஃப் அண்டர்ஸ்கோர் யூனிட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறோம், செல்ஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் தான் அந்த செல்ஃப் அப்படின்றது, இந்த திஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. நமக்கு என்ன வரணும், டேட்டா வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் டேட்டா, நமக்கு வர்ற டேட்டாவை அசைன் பண்ணிட்டோம். அடுத்த அட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணும், இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நோடோட ப்ராப்பர்ட்டி அல்லது நோடோட அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா டேட்டான்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து வேல்யூன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ செல்ஃப் டாட் வேல்யூ அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு என்ன வேணும், செல்ஃப் டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இனிஷியலாக வந்து நமக்கு நன்னு டிஃபைன் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரு நோடு எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு வரப்போகுது. அடுத்து அதோட அட்ரஸ் வந்து எந்த நோட பாயிண்ட் பண்ண போகுது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, ஓகேங்களா? அதனால நம்ம அதை வந்து நன் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்குவோம். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த நன்ல வந்து நாம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு நோடு வந்து கிளியரா நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நாம வந்து லிங்க்டு லிஸ்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிளாஸ் தென் லிங்க்டு லிஸ்ட். ஸோ நேமிங் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் பைத்தானில் வந்து கிளாஸ் நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் வேர்டை வந்து அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் நீங்கள் வந்து இப்போ நான் இப்படி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம், ஓகேங்களா? பட் பைத்தானோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நேமிங் கன்வென்ஷன் தான் இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸுக்கு வந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, டெஃப் அண்டர்ஸ்கோர் யூனிட். ஸோ மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜில் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் நேமையே ஃபங்க்ஷன் நேமாக கொடுப்பாங்க. இங்கே வந்து அண்டர்ஸ்கோர் யூனிட். ஓகே, ரைட். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு லிங்க்டு லிஸ்ட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கணும், ஹெட் இருக்கணும், அப்படி தானே? ஸோ ஹெட்டு, அதோட நமக்கு வந்து அடுத்து நோட்ஸ் எல்லாம் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் ஹெட். ஹெட் இஸ் நத்திங் பட் அந்த ஃபர்ஸ்ட் நோடு. ஸோ ஃபர்ஸ்ட் நோடை நம்ம வந்து நமக்கு நன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியாது எது வந்து ஃபர்ஸ்ட் நோடுன்னு வரும்போது நமக்கு தெரியாது. ஸோ ஹெட்டை வந்து ஃபர்ஸ்ட் நன்னு கொடுத்துக்குவோம். அப்புறம் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் நோடை கொண்டு போய் இந்த ஹெட்டில் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், அந்த ஹெட்னு பார்த்துருப்போம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஹெட். இந்த பாருங்க 23 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் நோடு இட்ஸ் கால்ட் as a ஹெட். இந்த லாஸ்ட் நோடு, எந்த ஒரு நோடோட பாயிண்டர் வந்து நல்லா இருக்கோ அல்லது நன்னு, பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்னு யூஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கோ அதுதான் வந்து இட்ஸ் அ லாஸ்ட் நோட். ஸோ எண்ட் ஆஃப் த லிஸ்ட், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஹெட் வேணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஹெட் அசைன் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ நாம வந்து லிங்க் லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு டேட்டா வரும், அந்த டேட்டா வந்து நம்ம நோடாக மாற்றுறோம், விச் இஸ் வி ஆல்ரெடி டிஃபைன்ட். தென் வி ஆர் கோயிங் டு மேக் அ கனெக்ஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், டெஃப் இன்சர்ட்னு கொடுப்போம். ஓகே, இன்சர்ட் நோட் அல்லது இன்சர்ட்னு கொடுப்போம், இல்லைன்னா இன்சர்ட் நோடுன்னு வச்சுக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே செல்ஃப், ஒரு நோடுக்குள்ள நமக்கு என்ன வரும், ஒரு டேட்டா வரும், ஓகேங்களா? நீங்கள் டேட்டான்னு கொடுத்துக்கலாம் அல்லது வேல்யூன்னு கொடுத்துக்கலாம், ரைட்?
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேட்டாவை வச்சு ஒரு நோடை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நியூ அண்டர்ஸ்கோர் நோடுன்னு கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நியூ நோடில் நம்ம இந்த நோடுன்ற கிளாஸை வந்து கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ நோடு, இந்த நோடுக்குள்ள நம்ம இப்போ என்ன பாஸ் பண்ணணும், இங்கே ஆக்சுவலாக என்ன நமக்கு தேவை, ஒரு டேட்டா நமக்கு வந்து வேணும், ஒரு வேல்யூ வந்து வேணும். அந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே வருது. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வந்து நியூ நோடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நோடை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், நம்மளோட ஹெட்டு வந்து நன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹெட் வந்து எம்டியாக தான் இருக்கும். அப்போ ஹெட்டுக்கு நாம் ஒரு நோடை முதல்ல கொடுக்கணும். முதல்ல ஹெட் இருந்தால் தானே அப்புறம் எல்லாம் பாடி, அப்புறம் எல்லாம் இந்த டெய்லி எல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ ஹெட்டை வந்து நாம் வந்து கிரியேட் பண்ணணும்ல. அப்போ நம்ம இங்கே செக் பண்ணுவோம், இஃப் செல்ஃப் டாட் ஹெட் இஸ் நன். முதல்ல நன்னா இருக்கா, அதாவது நமக்கு ஏற்கனவே லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கா, இல்லை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோமான்னு செக் பண்ண போகிறோம். இஃப் ஹெட் இஸ் அ நன் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நமக்கு வந்து அந்த நியூ நோடு, அந்த முதல் நோடை தான் நம்ம வந்து ஹெட்டாக வந்து அசைன் பண்ண போகிறோம். அப்படி தானே? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் ஹெட் ஈக்குவல் நியூ நோடு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வர்ற நியூ நோடை வந்து ஹெட்டுக்கு அசைன் பண்ணிட்டோம். அசைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு ஒன்ஸ் வந்து ஹெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இனஃப். அதுக்கடுத்து வர நோடை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டில் இருந்து லிங்க் கொடுத்துக்கிட்டே போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஹெட் இருக்குது, ஹெட்டுக்கு அடுத்து வர்ற நோடை நம்ம ஜாயின் பண்ணுவோம், அதுக்கடுத்து வர நோடை ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹெட்டை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லிங்க் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இன்னொரு டேட்டா வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அடுத்த டேட்டா வரும்போது நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கண்டிஷன் ஒரு நோடை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் கிரியேட்டிங் நியூ நோடு. ஓகே, ஸோ நோடை கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே இப்போ நான் கமெண்ட் கொடுத்துக்குவோம், கிரியேட்டிங் நியூ நோடு. ஓகே, இப்போ நோடு வந்துருச்சு. இப்போ செக் பண்ணுறோம், செல்ஃப் டாட் ஹெட் இஸ் நன் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நோட்லேயே ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போ நன் கிடையாதுன்னா நம்ம இப்போ செகண்ட் நோடு வருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நோடை இப்போ வச்சு நம்ம இந்த ஹெட் மூலியமாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இப்போ எழுதுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், டெம்பரவரியாக ஒரு வேரியபிளில் இந்த ஹெட்டை நம்ம வந்து எடுத்து வச்சுக்குவோம். இதோட பாயிண்டர் நமக்கு வேணும். இந்த ஹெட் தானே நம்மளோட ஸ்டார்டிங் நோடு, அப்போ அதை டெம்பரவரியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒயில் லூப், ஏன் நமக்கு ஒயில் லூப் இங்கே வேணும், இப்போ நம்ம எங்கே போய் வந்து நியூ நோடை அட்டாச் பண்ணணும், யூஸ்வலாக வந்து இங்கே ஆட் பண்ணணும், நம்ம எண்டில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நமக்கு எண்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கேருந்து இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நோடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதான எண்டு நோடு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு நோடு தான் நமக்கு எண்டு நோடு. அப்போ அதில் நம்ம அட்டாச் பண்ணணும், அதுக்கடுத்து அடுத்த நோட்டில் அட்டாச் பண்ணணும், அதுக்கடுத்து அடுத்த நோட்டில் அட்டாச். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லிங்க் லிஸ்ட் வந்து 15 வந்து நம்ம இருக்கோம். இந்த 3 நோட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு வந்து அடுத்து எங்கே நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுவோம், இந்த 15 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15 இந்த நோடில் தான் நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ட்ராவர்ஸ் பண்ணணும், மீன்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும் தானே. இது ஒரு நோடு, இதை ஸ்கிப் பண்ணி இங்கே போகணும், இந்த நோட்லேருந்து இங்கே போகிறோம், இந்த நோடில் பார்க்குறோம் இது நல்லா இருக்கானு. இப்போ 8ன்றது இல்லை, அப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணணும், இங்கேருந்து இங்கே ட்ராவல், தட்ஸ் கால்ட் இஸ் அ ட்ராவர்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணணும், அப்போ லூப்பிங் தானே, 1 by 1 லூப் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ டெம் டாட் எது வரைக்கும் நாம லூப் பண்ணுவோம், அந்த டெம் டாட் நெக்ஸ்ட், அதாவது ஒரு நோடோட நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து லூப் பண்ணுவோம். அப்படி தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷ்யூம் பண்ணுங்க, இங்கே வந்துட்டோம், இதுதான் நம்மளோட இப்போ கரண்ட் லிங்க் லிஸ்ட் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த 15ஓட நெக்ஸ்ட் இதானே. ஸோ இந்த நெக்ஸ்ட் இதோட இது ஒரு நோடு. ஓகே, இது ஒரு டெம்பரவரி நோடு. இந்த டெம்பரவரி நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும், நல்லா இருக்கணும். அது வரைக்கும் நம்ம டிராவல்ஸ் பண்ணுறோம். அப்போ இது நல்லா இருக்கு அப்படின்னா இதுதான் நம்மளோட லாஸ்ட் நோடு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டெம் டாட் நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கிற வரைக்கும். ஸோ நன்னா ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறோம், அப்போ டெம்பில் ஓகே, அப்போ லாஸ்ட் நோடை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நோடு எடுத்துக்குவோம், செல்ஃப் டாட் கெட், இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நோடு. ஸோ ஃபர்ஸ்ட் நோடு டாட் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், நன்னா இருக்கும். அப்போ நமக்கு வந்து எது வந்து டெம்பரரியில் இருக்கணும், இட்ஸ் கோயிங் டு பி அவர் டெம் டாட் இப்போ நெக்ஸ்ட். இங்கே பார்த்துக்குவோம், டெம் டாட் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து 2வது நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2வது நோடோட நெக்ஸ்ட் அடுத்த நோடை கொண்டு வந்து நம்ம டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணுறோம், அடுத்த நோடை வந்து நம்ம வந்து டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு இருப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நமக்கு என்ன இருக்கும், ஹெட் வந்து நன்னா இருக்கும். ஸோ அசைன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நமக்கு வந்து செகண்ட் நோடு வரும்போது என்ன பண்ணுவோம், இங்கே வந்து செல்ஃப் டாட் கெட் வந்து டெம்பிள் வச்சிருக்கோம். செகண்ட் நோடில் வந்து என்ன எடுத்த உடனே நமக்கு நன்னு தான் வரும்.
ஓகேங்களா? ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு நோடு தான் இருக்கும். அப்போ நம்மளோட டெம்ப் தான் வந்து நம்மளோட அடுத்த நோட நெக்ஸ்ட். ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ டெம் டாட் நெக்ஸ்ட். ஸோ அடுத்த நோடோட நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாயின் பண்ணுவோம். எதை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம்? இந்த நியூ நோட ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நோடு நமக்கு வந்து ஹெட். ஓகே, ஸோ ஹெட் வந்து என்ன? இப்போ வந்து 23ன்னு வச்சுக்குவோம். ஸோ 23 நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே முடிஞ்சிச்சா? 23 வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்குவோம்? 23ன்னு வச்சுக்குவோம். ரைட், இப்போ செகண்ட் நோடு வரப்போகுது. செகண்ட் நோடு வந்து நமக்கு வந்து 42ன்னு வச்சுக்குவோம். ஸோ 42 வரும்போது என்ன ஆகும்? ஓகே, ஹெட் ஃபார்ம் ஆகிட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம்? ஹெட்டை வந்து டெம்பரவரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம், விச் இஸ் 23. இப்போ இந்த 23 டாட் நெக்ஸ்ட் வந்து நன்னா பாருங்க. 23 டாட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நமக்கு நன்னில் தானே இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு நன்னு தான். ஏன்னா வந்து நமக்கு இங்கே நன்னு தான் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு நோடுக்கு வந்து டேட்டா ஃபார்ம் பண்ணிடுவோம், பட் நெக்ஸ்ட் வந்து நன்னு தான் ஃபார்ம் பண்ணிருப்போம். அப்போ நன்னு தானே இருக்கும் இந்த டெம்ப் டாட் நன்னு. அப்போ எக்ஸிட் ஆயிடுச்சா? எக்ஸிட் ஆயிரும். அப்போ இங்கே வருது. இப்போ டெம்பில் என்ன இருக்கு? 23 தானே இருக்கு. அப்போ 23யோட டாட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நியூ நோட அட்டாச் பண்ணுறோம். ஏன்னா இந்த டெம்பரவரியோட நோடோட நெக்ஸ்ட் என்ன? நன்னு தானே இருக்கும். பிகாஸ் 23 பாருங்க, ஃபர்ஸ்ட் நோடு 23. அப்போ ஃபர்ஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? நன்னு தானே இருக்கும். இப்போ அந்த நன்னுல வந்து நம்ம நியூ நோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு 2 நோடை நம்ம இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். அழகாக நம்ம வந்து எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ செல்ஃப் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு முதல்ல ஹெட் வேணும். இந்த ஹெட்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகணுமா? இங்கேருந்து இங்கே இதை பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்து இதை பிரிண்ட் பண்ணுறோம். இதோட கனெக்ஷன் என்ன இருக்குது? இதை ஃபைன் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். இதோட கனெக்ஷன் எனக்கு பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே வர்றோம், நல்லா இருக்குது. அப்போ நல்லா இருக்குன்னு எக்ஸிட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹெட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை அப்படியே எடுத்துக்கலாமா? ஸோ நமக்கு வந்து கண்டிஷன்லாம் செக் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்மேட்டை அப்படியே இங்கே எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி தான் போக போகிறோம். நமக்கு நியூ நோடெலாம் இங்கே தேவையில்லை. ஸோ எது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும்? இந்த லாஸ்ட் நோடு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த லாஸ்ட் நோடும் வேணும் நமக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடாது, டெம்ப். அதாவது ஒவ்வொரு நோடும் வேல்யூவாக இருக்கும்போது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வருது. இங்கே நம்ம வந்து ஒரு பிரிண்ட்டை கொடுப்போம். ஓகே, பிரிண்ட். ஸோ இங்கே பண்ணுவோம் டெம்ப் டாட், நமக்கு வந்து டேட்டா இருக்குது, டேட்டா கொடுப்போம். அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ஆரோ செட் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஆரோ செட் பண்ணிவிட்டு இதோட எண்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக பைத்தானை பொறுத்த வரைக்கும் எண்டு வந்து ஸ்லாஷ் என் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்லாஷ் என். அதான் நியூ லைனில் நமக்கு போகும். நமக்கு இங்கே வந்து நியூ லைன் வந்து நமக்கு தேவையில்லை, எம்டி லைன் தான் வேணும். ஜஸ்ட் அப்போ தான் நம்ம வந்து 1 by 1 நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரக்சராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 1 by 1 பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் நன்னு பிரிண்ட் பண்ணுவோம். தட் இஸ் அ நல், அல்லது நன்னு கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது நல்லுன்னு கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளேயும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நாம வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம்? லிங்க்டு லிஸ்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட். எதுக்கு? இந்த லிங்க் லிஸ்ட்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம், லிங்க் லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லிங்க் லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 23. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இன்சர்ட் நோடு. ஓகே, இன்சர்ட் நோடில் நம்ம வந்து 23 பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன நடக்கணும்? லிங்க் லிஸ்ட்டில் ஓகே டாட் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரே ஒரு நோடு தான் நமக்கு இப்போ இருக்குது. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள், இப்போ 23 அண்ட் நன்னு இருக்குது. நீங்கள் வந்து நல்லுன்னு வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து ஃபஸ்ட் நோடு ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு நோடை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளேயை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு வந்து டிஸ்பிளே இப்போ வேணால் நம்ம கடைசியில் போட்டுக்குவோம். ஓகே, ஸோ இங்கே வருவோம். நம்மளோட செகண்ட் நோடு வந்து என்ன? ஸோ வந்து 42, அடுத்து வந்து 15. ஓகே, நம்ம வந்து இப்போ 42 வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்க 23, 42 க்ரோ ஆகுதா? ஸோ அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கா? இதை நம்ம வந்து இப்போ இங்கே வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இது ஒர்க் ஆகும், அதுக்கு பிறகு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம வேணால் இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம். செகண்ட் வரும்போது என்ன ஆகும்? இந்த செல்ஃப் டாட் ஹெட் வரும். இந்த டெம்பில் என்ன இருக்கும் அப்படின்னு வேணால் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? பிரிண்ட்டில் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து டெம்பில் என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெம்ப்னு கொடுக்குறேன். ஃபார்மட் ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து வேணால் பிரிண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இந்த டெம்பை மட்டும் ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ அதில் என்ன இருக்கும்? அந்த 23 அண்ட் தென் நெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும்? டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து அப்போ ஃபெயில் ஆயிரும் ஃபஸ்ட்டு வரும்போது. அப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நமக்கு என்ன இருக்குது? டெம்பில் வந்து இஸ் ஃபர்ஸ்ட் நோடு தானே இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்கே பாருங்கள். ஸோ என்ன ஆகும்? ஸோ டெம்ப் டாட் நம்ம என்ன பண்ணணும்? இது ஒரு கிளாஸில். ஸோ இப்போ டெம்ப் டாட்டு டேட்டா. ஓகே, டெம்ப் டாட் டேட்டா. அடுத்து வந்து டெம்ப் டாட்டு நம்மளோட அந்த
நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன இருக்கும், நன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், இதோட நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டெம்பரவரியில் இங்கே வந்து இது வந்து வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, டெம்பில் வேல்யூ 23, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, நன்னு இருக்குது. ஓகே, அடுத்து என்ன ஆகும், அப்போ இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப இன்னொரு நோடை வந்து வேணால் கொடுக்கலாம். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு 15 ஒரு நோடு கொடுப்போம். ஸோ இப்போ இது எங்கே போய் இன்செர்ட் ஆகும், இந்த 42க்கு பிறகு இன்செர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே பாருங்கள், டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக இருக்குது, இங்கே டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்குது. இந்த ரீசன் வாய், ஏன்னா இந்த 23 அடுத்த நெக்ஸ்ட் எதை வந்து பாயிண்ட் பண்ணுது, நமக்கு நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கல. ஸோ அதனால தான் வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி another நோட். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நன்னு இருந்தது, நமக்கு வந்து 2 நோட்ஸ் ஃபார்ம் ஆனதுனால செகண்ட் நோடோட டெம்ப் டாட் நெக்ஸ்ட் என்னவா இருக்குது, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, இட்ஸ் a நோட் ஆப்ஜெக்டா இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு நோடும் எப்படி இருக்கும், கனெக்டடா இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, அகெயின் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு என்ன பண்றோம், ஹெட்டை வந்து நன்னு செட் பண்ணிடுங்க. அடுத்து நம்மளோட வேலை என்ன, ஃபர்ஸ்ட் நோட எடுத்து கொண்டு போய் இந்த ஹெட்டில் அட்டாச் பண்ணுங்க. நமக்கு முதல்ல யார் கிரியேட் ஆகணும், ஹெட் தான் கிரியேட் ஆகணும். ஸோ ஹெட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஒரு நோடு வருது, அப்போ செக் பண்றோம். அப்போ ஹெட் வந்து நன் கிடையாது. அடுத்து நம்ம வந்து டிராவர்ஸ் பண்றோம். ஒவ்வொரு நோடா டிராவர்ஸ் பண்ணி நம்மளோட வேலை என்ன, அந்த ஃபைனல் நோட ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் நோடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா, அதோட நெக்ஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா, தட்ஸ் கால்ட் இஸ் அ லாஸ்ட் நோட். ஸோ அதோட நமக்கு எக்ஸிட் ஆகிடும். இப்போ இங்க என்ன பண்ணுவோம், அப்போ அந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட், ஓகே இங்க எடுத்துக்கோங்க, இந்த லாஸ்ட் நோட். இப்போ இதுதான் லாஸ்ட் நோட். அப்போ இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்ல கொண்டு வந்து நம்ம நியூ நோட அட்டாச் பண்ணிடலாமா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைம் நம்ம நோடை வந்து ட்ராவர்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து எண்டில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஜாப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து பிகினிங்ல வந்து இன்செர்ட் பண்ணுங்க. ஸோ இன்செர்ட் அட் த பிகினிங். அப்போ இன்செர்ட் அட் த பிகினிங்னா நீங்கள் என்ன பண்ணணும், வர்ற நோடை வந்து ஹெட்டில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.